ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம், மன அமைதி, செல்வ வளம் மற்றும் வெற்றி பெற என்னென்ன தேவை என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. வணங்க வேண்டிய தெய்வங்கள், இவர்கள் வாழ்க்கையில எந்தெந்த சின்னங்களை பயன்படுத்தணும், இவர்களுக்கு எந்த எண்கள் வெற்றி தரக்கூடிய எண்கள், இந்த மாதிரி நிறைய சூட்சமங்கள் இந்த பதிவுல சொல்ல இருக்கிறதுனால இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பொதுவா பரணி நட்சத்திரத்தின் சிறப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பரணி சுக்கரனுடைய நட்சத்திரம். அப்ப சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரத்தின் அதி தேவதையாக வரக்கூடிய கடவுள் யம தர்மராஜா. அப்ப யமன் வழிபாடு இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். பொதுவாகவே யமன் வழிபாடு அப்படின்னா நிறைய பேர் பயந்துக்குவாங்க. இந்த பரணியில் பிறந்தவர்களுக்கே அதி தேவதையாக வரக்கூடிய கடவுளே யமதர்மன் தான். அப்ப அந்த யமதர்மன் வழிபாடுங்கிறத வாழ்க்கையில இவங்க எப்பவுமே இவங்க ஆயுள் காலத்துல தொடர்ந்து வச்சுக்கிறது. அவங்களுக்கான அந்த நட்சத்திர தன்மையை அதை இயக்கக்கூடிய ஒரு பெரிய வலிமை கொடுக்கறதுனால வாழ்க்கையில் எல்லா யோகங்களும் செல்வ வளங்களும் இவங்களை தேடி வர ஆரம்பிக்கும். சோ அதற்கான வழிபாடுகளை இவங்க தொடர்ந்து செய்யணும். சரி, யமன் எப்படி கும்பிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யமனுக்கான கோயில்கள் ஒரு சில இடங்கள்ல இருக்கு. இப்ப உதாரணமாக ஸ்ரீ வாஞ்சியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வாஞ்சிநாதர் அப்படிங்கிற அந்த சிவன் கோயில் வாஞ்சியம் அப்படிங்கிற ஊர்ல நன்னிலம் போற வழியில் இருக்கு, கும்பகோணம் பெல்ட்ல. இங்க யமனுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு கோயில். இந்த மாதிரி கோயில்களுக்கு வருடம் ஒரு முறை இவர்கள் போயிட்டு வரலாம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம். போய் யமனுக்கு நல்ல பிரார்த்தனை, இழுப்ப எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். அதே மாதிரி இங்க திருச்சிக்கு பக்கத்துல மணச்சநல்லூர் அருகே திருப்பைஞ்சிலி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கேயும் யமதர்மனுக்கு கோயில் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல யமதர்மனுக்கு முக்கியத்துவமான கோயில்கள் இருக்கு. நீங்க இருக்கிற இடங்கள்ல அருகாமையில் எங்க யமதர்மன் இருந்தாலும் பரணியில் பிறந்தவர்கள் பொதுவாக யமதர்மன் வழிபாடு வாழ்க்கையில் செய்க. இது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு தெய்வ வழிபாடாகும். அப்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல துணிச்சல் மிக்கவர்கள். ஏன்னா இது சுக்கிரன் அசுர குரு. அப்ப துணிச்சல் மிக்கவர்கள், எதையும் போல்டா துணிவா செய்யக்கூடியவர்கள், அதாவது பொறுப்புணர்வு அதிகம் மிக்கவர்கள், நேர்மை மற்றும் கடின உழைப்புக்கு பாத்திரமானவர்கள். இவர்கள் உழைப்பால் உயரக்கூடியவர்கள். ஒரு வேலையை எடுத்துட்டோம்னா அதை முடிக்காம விட மாட்டாங்க. அந்த ஒரு குறிக்கோள் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். அதனால வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடியவர்கள் பரணியில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு வழிபாடுல யமதர்மன் வழிபாடுங்கிற மாதிரி வெற்றி தரும் சின்னங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, தீபம் அப்படிங்கிற எரியிற தீபம் இருக்கு இல்லையா, இது இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய ஒரு சின்னம். அப்ப எப்பவுமே இவங்க விளக்கு தீபத்தை பார்த்துட்டு போறது நல்லது கொடுக்கும். தினமும் வீட்டுல அந்த தீபச்சுடர் நெய் விளக்கு ஏற்றி இவர்கள் கும்பிட்டு வழிபாடு, அந்த தீபத்தையே வழிபாடு செய்யும் போது இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை பரணிக்கு அது ஏற்படுத்துது. இவர்களுக்கான அந்த சின்னமே தீபம் அப்படிங்கிற அந்த தாமரை வெற்றி தரும் அடையாள சின்னமாக கருதப்படுகிறது. அந்த தாமரை மலர்கள் இவங்க எப்பவுமே இறைவனுக்கு கொண்டு போய் கொடுக்கறது, தாமரை மலர்களை கண்கள் அடிக்கடி பாக்குறது, தாமரை மலர்கள் கண்ணில் படும்படி வச்சுக்கிறது, அந்த மாதிரி படங்கள் வச்சுக்கிறது, இதெல்லாம் வெற்றி சின்னங்களாக இவர்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய சின்னங்கள்ல இந்த தீப வழிபாடு, தீபச்சுடர், தீபம், தாமரை அப்படிங்கிற சின்னங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றிகளை பரணிக்கு தரக்கூடிய ஒரு ஆற்றல் தரக்கூடிய சின்னங்கள். அதே மாதிரி வீட்டுல சங்கு வச்சிருக்கிறது, வளமுறி சங்கு, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சங்கு வைத்திருப்பது இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை தரும். இந்த பரணியில் பிறந்தவர்களுக்கு அந்த மகாலட்சுமியுடைய அம்சம் சொல்லக்கூடிய அந்த சங்கு வீட்டுல வைத்திருப்பது. ஏன்னா சுக்கரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி தான். அப்ப அந்த சங்கு வழிபாடு, சங்க வைத்திருப்பது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு லட்சுமி கடாட்சத்தை இவர்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி வெள்ளி பொருள்கள் எப்பவுமே கூட வச்சுக்கிறது. ஏன்னா சுக்கரனுடைய மெட்டலே வெள்ளிதான். அப்ப வெள்ளி பொருள்களை கூட இவங்க எப்பவுமே பயன்படுத்துறது, வெள்ளி டம்ளர்ல தண்ணி குடிக்கிறது, வெள்ளி விளக்குல விளக்கு ஏத்துறது, இந்த மாதிரி வெள்ளி சம்பந்தமான பொருள்களை கூட வச்சுக்கிறது, உடம்புல வெள்ளி அணிஞ்சுக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு வெற்றி தரும் சின்னங்களாக பரணிக்கு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி தெய்வங்கள்ல யமதர்மனை நம்ம பார்த்தாலும் அதி தேவதை யமதர்மனா வந்தாலும் கூட வணங்க வேண்டிய வெற்றி தரும் தெய்வங்கள் எடுத்தீங்கன்னா மகாலட்சுமி இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய தெய்வம். காரணம் சுக்கரனுடைய அதி தேவதை மகாலட்சுமி.
அப்ப லட்சுமி கடாட்சத்தை இவர்கள் அடையக்கூடிய ஒரு வழிபாடு வாழ்க்கையில் எடுத்துட்டாலே மிகப்பெரிய செல்வம் செல்வாக்கோடு இந்த பரணியில் பிறந்தவர்கள் வாழ்கிறார்கள், அனுபவத்துல பாக்குறோம். அப்ப வந்து மகாலட்சுமி வழிபாடு வந்து தொடர்ந்து எடுத்துக்கிறணும். மகாலட்சுமி இருக்கிற கோயில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும். வெள்ளிக்கிழமை காலை 6 to 7 சுக்கிர ஓரை அந்த சொல்லக்கூடிய நேரத்துல சுக்கரனுடைய காயத்ரி மந்திரம் படிக்கிறதோட மகாலட்சுமி மந்திரங்கள் படிப்பது நல்லது. செல்வ வளம் மற்றும் குடும்ப முன்னேற்றத்திற்கு இந்த மகாலட்சுமி வழிபாடு பெரிய சப்போர்ட் பண்ணும். அதுல இந்த அலமேலு மங்கை தாயார், திருப்பதி திருச்சானூர்ல இருக்கக்கூடிய அலமேலு மங்கை தாயார், இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள்லாம் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வளர்ச்சியை கொடுக்கும். சோ இந்த தெய்வங்களும் இவர்களுக்கு வெற்றியை வாரி வழங்கக்கூடிய தெய்வங்கள். அப்ப வெற்றிகள் கிடைக்குமா அப்படின்னா நாம வாழ்க்கையில சில முறைகளையும் பயன்படுத்தணும். யமதர்மன் வழிபட்டா போதுமா அப்படின்னா, யமதர்மன் வழிபாடு செய்வது மாதிரி தர்ம வழியில் நின்று செயல்படணும். பேரே பாருங்க, யம தர்மன். அப்ப வந்து நியாயமான வழிகள்ல, தர்மமான வழிகள்ல வாழ உறுதி எடுத்துக்கொண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனி தத்துவத்துடன் செயல்பட ஆரம்பிச்சாலே அந்த தெய்வங்களை வணங்குவதோடு இந்த வழிமுறைகளையும் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றிகள் அவர்கள் தேடி வந்து வாழ்க்கையில் என்றைக்கும் குறைவில்லாத ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும். இன்னும் சில வழிபாடுகளை தொடர்ந்து இவர்கள் வாழ்க்கையில் செய்யும்போது இன்னும் நிறைய வெற்றிகள் கிடைக்கும். இதெல்லாம் பொதுவா நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்த்து அனுபவப்பட்ட விஷயங்கள். என்ன செய்யணும்னா, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை கும்பிடணும். குறிப்பா சுக்கிர ஓரையில மகாலட்சுமி இருக்கிற கோயில்களை போய் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு, மகாலட்சுமி இருக்கிற கோயில்களை போய் தாயாருக்கு வந்து தாமரை மலர் கொடுத்து அர்ச்சனை செய்து நல்ல ஒரு பிரார்த்தனை வழிபாடு, மொச்சை தானங்கள் கொடுப்பது சுக்கரனுடைய அந்த பலத்தை அதிகப்படுத்தி பரணிக்கான வெற்றியை அதிகப்படுத்தும். அதே மாதிரி அம்பாள் கோவிலுக்கு சென்று எலுமிச்சை பல தீபம் போட்டு வர்றது மிகப்பெரிய வெற்றி வளர்ச்சியை கொடுக்கும். ஏதாவது சாந்தமான பெண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள்ல போய் எலுமிச்சை தீபம் ஏத்திட்டு வரலாம். அதே மாதிரி முருகனுக்கு பால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் எல்லாம் இந்த பரணியில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை நிறைய கொடுக்குதுங்க. இதெல்லாம் அனுபவத்துல பாக்குறோம். அதே மாதிரி பரணியில் பிறந்தவர்கள் வந்து அன்னதானங்கள் நிறைய செய்யுங்க. இயன்றவரை இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அது கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை வாழ்க்கையில இது தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. ஒரு வெள்ளிக்கிழமையானா ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது உங்க பழக்கமா கொண்டு வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை இந்த அன்னதானம் செய்யும் என்பதை அனுபவத்துல நான் பார்த்த உண்மை. அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இவங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வங்கள் யமன், மகாலட்சுமி அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அதிர்ஷ்டமான சின்னங்கள் வந்து தீபம், வெள்ளி பொருள்கள், தாமரை மலை, இதெல்லாம் அதிர்ஷ்ட சின்னங்கள். இதுல அதிர்ஷ்டமான கலர், இவங்களுக்கு எந்த கலர் பரணியில் பிறந்தவங்க அதிகமா யூஸ் பண்ணா வெற்றியை கொடுக்கும் அப்படின்னா, வெள்ளை நிறம் வந்து இவர்களுக்கான வெற்றி சின்னம். அப்ப வந்து நிறைய வெண்மை நிற உடைகளை அணியலாம், வெண்மை நிற பொருள்களை கூட அதிகமா வச்சுக்கலாம். இந்த வெள்ளை வந்து சுக்கரனுடைய ஆதிக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிறம் வைக்கிறதுனால இந்த வெண்மையை இவர்கள் எப்பவுமே பயன்படுத்துவது மிக சிறப்பு. இளம் சிவப்பு நிறம், இதுவும் மிகப்பெரிய வெற்றியை தரும். இளம் சிகப்பு, சிகப்புல டார்க் இல்லாம இளம் சிவப்பு நிறமும் நல்ல வெற்றியை தரும். இந்த மாதிரி சின்ன கலர்களை பயன்படுத்தி பாருங்க, உங்க வாழ்க்கையில் பெரிய ஒரு வளம் கிடைக்கும். வெளிர் பச்சை, பச்சையில வந்து அதாவது வெளுத்த பச்சைன்னு சொல்லுவாங்க. டார்க் பச்சை இல்லாம லைட் பச்சை, வெளிர் நிற பச்சை, இதுவும் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு கலர் இவங்களுக்கு. இந்த 3 கலர் வாழ்க்கையில நீங்க வெண்மை, வெளிர் பச்சை, வெளிர் சிவப்பு, இந்த 3ஐயுமே வந்து வாழ்க்கையில யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது வந்து நிறைய வெற்றிகளை தரக்கூடிய கலராக இந்த ஒரு மனிதனுக்கு பொதுவா அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட கலர், இதெல்லாம் வாழ்க்கையில சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நினைக்கிறோம், ஆனா இது பெரிய வாழ்க்கையை சப்போர்ட் பண்ணும். இதையும் நீங்க அனுபவித்து பாருங்கள், வாழ்க்கையில உணர்ந்து பாருங்கள். அதே மாதிரி இந்த பரணியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா 6ஆம் நம்பர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். சுக்கிரனுடைய எண்கள் வந்து 6ஆம் நம்பர். இந்த 6வது நம்பரை வந்து நீங்க எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணி பாருங்க. உங்க வாகனத்துல, உங்களுடைய செல்போன் நம்பர்கள்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை 6ஆம் நம்பர் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அது பெரிய வெற்றி வளர்ச்சியை தரும். அதே மாதிரி 15ஆம் நம்பர் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும். கூட்டுத்தொகை 15 வர்றது மாதிரி, கூட்டுத்தொகை 6 வர்றது மாதிரி, கூட்டுத்தொகை 24 வர்றது மாதிரி, இதெல்லாம் இந்த 6ஆம் நம்பர் எண்ணிக்கை அதிகம் உள்ள 6, 15, 24, இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வெற்றி தரும் எண்களாக செயல்படுது. இதை நீங்க கூட வச்சு பயன்படுத்தலாம். உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம். இதே மாதிரி இந்த பரணியில் பிறந்தவர்கள் வந்து வெற்றி அடைய தேவையான சில வாழ்க்கை நடைமுறை, வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, பொய் பேசுவதை தவிர்க்கணும். பரணியில் பிறந்துட்டாலே பொய் வாழ்க்கையில பேசவே கூடாது. உங்க முன்னேற்றத்தை அது வெகுவா பாதிக்கும். பெரியவர்களை வந்து நல்லா மதிங்க. அந்த பெரியவர்களை மதிக்கிறது தான் பரணிக்கான வெற்றிக்கான ஒரு நடைமுறை வாழ்க்கை. நீங்க இந்த வழிபாடெல்லாம் செஞ்சாலும் கூட வாழ்க்கையில சில விஷயங்களை கடைபிடிச்சாதான் வெற்றி அப்படிங்கிறது. பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தை டெய்லி வாங்குங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். பரணியில் பிறந்தவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைய தேவையான பழக்கங்கள்ல கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக மிக முக்கியமான ஒரு பழக்கம். அதே மாதிரி உழைப்புல நேர்மையை கடைபிடிங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் தேடி வரும். அதே மாதிரி வாழ்க்கையில வந்து பிறருக்கு உதவும் மனப்பான்மையை கூட வச்சுட்டே வாங்க.
இந்த பரணியில் பிறந்தவர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த இறை வழிபாடுகளோடு இந்த வெற்றி சின்னங்களோடு இதை கூட செயல்படுத்துறீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றியை கிடைக்க வைக்கும் அப்படிங்கறத அனுபவத்தில் பார்த்த உண்மை, மாற்று கருத்து இல்லை. பொதுவா பரணியில் பிறந்தவர் வந்து விடாமுயற்சி, நல்ல துணிவு, வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையக்கூடிய எண்ணம், செயல், சிந்தனை, கடின உழைப்பு உள்ளவர்கள் பரணியில் பிறந்தவர்கள். இது பரணியில் பிறந்தாலே ஒரு வெற்றிக்கான நட்சத்திரம் தான். அது பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வார்கள் என்பதே பழமொழி. அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்து நான் சொன்ன இந்த மாதிரி இறை வழிபாடுகள், இந்த மாதிரி அதிதேவதை வழிபாடு, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி வெற்றி சின்னங்கள், வெற்றிக்கான கலர்ஸ், வெற்றிக்கான எண்கள், இதையெல்லாம் நீங்கள் கூட பயன்படுத்தும் போது இன்னும் உங்கள் வெற்றி முழுமையானதாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிக்கானதாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இது வந்து பொது பலன் தான் பரணியில் பிறந்தவர்களுக்கு. இது அவரவர் ஜாதகம் ஒண்ணு இருக்கு, சுய ஜாதகம் ஒண்ணு இருக்கு. அப்ப ஜாதக பிரகாரம் சில மாற்றங்கள், சில தெய்வ வழிபாடுகள் சிலதெல்லாம் வரும். அப்படின்னாலும் இது பரணியில் பிறந்தாலே உங்களுக்கு கட்டாயம் இந்த நான் சொன்ன விஷயங்கள் வெற்றியை தரும் என்பதில் ஒரு பர்சன்ட் கூட உங்களுக்கு டவுட் வேண்டாம். இதை நீங்க வாழ்க்கையில் கடைபிடிச்சு பாருங்க. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் என்று சொல்லி நான் வணக்கம் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுவது கோவை முருகன் அடிமை. நன்றி, வணக்கம்.